ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், மைக்ரோசாஃப்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் உங்களுக்கு ஆல் ப்ரோக்ராம்ஸில் அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு ஆப்ஷன் இருக்குங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் வேர்டு, இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஹோம் பட்டனை பற்றி ஃபுல்லாக பார்ட் 1ல் பார்த்துருக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்க போகிறேன் இன்சர்ட்டில் வந்து எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுற சம்மந்தமாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஹோமுக்கு அடுத்த பட்டனு இன்சர்ட் பட்டனுங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த டேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுற சம்மந்தமாக பார்க்கலாங்க. டேபிள்னால் என்னென்னா ரோவும் காலமும் சேர்ந்தது தான் டேபிளுங்கிறதுங்க. ரோவும் காலம், ரோ அதாவது கிடைமட்டமாக உள்ளது ரோ, வெர்டிக்கலாக உள்ளது வந்து ரோங்கிறது காலம்ங்கிறதுங்க. இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, என்ன டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னா எப்படி ஒரு மார்க் லிஸ்ட்டு வந்து என்ட்ரி போட்டு சம்மந்தம் பார்ப்போங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நீங்கள் இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் போய் டேபிள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரவங்க இன்சர்ட் டேபிள்னு வரும். அதில் போய் உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ எத்தனை காலம் வேணுமோ, இப்போ தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ரோ. இப்போ காட்டுறது பார்த்திங்கன்னா ரோ, அதை இப்படி கொண்டு போனீங்கன்னா காலம், உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ இது பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வேணும் எனக்கு, இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி உள்ளது இந்த சைடில் இருக்குது பாருங்கள், அதாவது இப்போ இந்த செலெக்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அந்த செலெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா ரோன்னு சொல்கிறதுங்க. அதை இப்படி செலெக்ஷன் பண்ணிங்கன்னா இது காலம்ங்கிறது, அதாவது கிடைமட்டமாக உள்ளது என்ன சொல்கிறது, கிடைமட்டமாக இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் என்ன சொல்கிறது, அரிசாண்டலுக்கு என்ன பேர் சொல்கிறது, ரோன்னு சொல்லுவாங்க. அதே வெர்டிக்கலுக்கு என்ன சொல்கிறது, காலம் சொல்கிறது. ஒரு பாக்ஸுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா செல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரி பண்ணணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம்னு அடிக்கிறதுனா நேம்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இப்போ எனக்கு நேம்னு வேணும், கேப்ஸில் கான் பண்ணிட்டு நேம்னு அடிச்சிங்க. இப்போ அடுத்து டேபு கொடுத்தீங்கன்னா அடுத்த செல்லுக்கு போகும். இந்த செல்லில் போய் என்ன வேணும்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சப்ஜெக்டினுடைய நேம் கொடுத்துங்க. இந்த மாதிரி டைட்டிலை வந்து என்ட்ரி போட்டுட்டு அடுத்தது டோட்டல் ஆவரேஜ் வேணும், இந்த மாதிரி கொடுத்துட்றோம்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நேம் அடிக்கிறோம். இப்போ ஒரு சிவான்னு ஒரு நேம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவங்களுடைய மார்க்கெலாம் என்ட்ரி போடுறீங்க. இந்த மாதிரி மார்க் என்ட்ரி போட்டு இப்போ டோட்டல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. இப்போ இந்த மாதிரி என்ட்ரி போட்டு வச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது என்ன பண்ணியிருக்கோம், இன்சர்ட்டை கிளிக் பண்ணி டேபிளை கிளிக் பண்ணோம். டேபிளை கிளிக் பண்ணி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ரோவும் காலமும் சேர்ந்தது தான் ஒரு டேபிளுங்கிறது. ஒரு பாக்ஸுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா செல்லுன்னு சொல்கிறது. இப்போ இந்த செல்லில் இந்த டேபிளில் வந்து என்ன செஞ்சு டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ணி முடித்த பிறகு இந்த இடத்துல எனக்கு டோட்டல் தேவைப்படுது. அப்போ இந்த டோட்டல் கிட்ட கர்சரை வச்சிங்க. அதாவது வந்து போதில் ஒரு கோடு, இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, கர்சர்னு சொல்கிறது. இதில் கிளிக் பண்ணிவிட்டு நேராக போய் அதாவது லேஅவுட்டில் போனது பாருங்கள், லேஅவுட். இந்த லேஅவுட்டில் போனீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குது பாருங்கள், எஃப்எக்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஈக்குவல் டு சம்மு லெஃப்ட்டு, சம்முன்னு நான் கூட்டுறது இந்த கர்சர்னுடைய லெஃப்ட் சைடில் உள்ளதை கூட்ட சொல்லுது. இந்த கர்சர்னுடைய லெஃப்ட் சைடில் உள்ள கூட்ட சொல்லுது. அப்படியே ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா டோட்டல் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வேணும், எனக்கு டோட்டல் வேணும். அப்போ என்ன செய்யுது, அதே மெத்தட் தாங்க. லேஅவுட்டுக்கு போயிடுங்க. இந்த ஃபார்முலா
எஃப்எக்ஸ் கொடுத்தீங்கன்னா உடனே என்ன சொல்லுது பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்லுதுன்னா ஈக்குவல் டு சம் எபோங்குது. எபோன்னு என்னென்னா இந்த கர்சருக்கு மேலே உள்ளதை கூட்ட சொல்லுது. நமக்கு இங்கே இதை கூட்ட முடியாது, ஏன்னா இங்கே டோட்டல் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல போய் அந்த எபோவை தூக்கிட்டு லெஃப்ட்டுன்னு மாற்றிங்க. எபோவை தூக்கிட்டு என்ன செஞ்சு லெஃப்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது. லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல விழுந்துடும். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. அதே மெத்தட் எஃப்எக்ஸ் கொடுக்குறீங்க. இங்கே எபோவை மட்டும் தூக்கிட்டு என்ன செஞ்சிட வேண்டியது, லெஃப்ட்டுன்னு கொடுத்துட வேண்டியது. அதாவது கர்சனுடைய லெஃப்ட் சைடில் உள்ளதை நம்ம வந்து இது பண்ண போகிறோம். கர்சனுடைய லெஃப்ட் சைடில் உள்ளதை நம்ம என்ன செய்ய போகிறோம், டோட்டல் பண்ண போகிறோம். அப்போ லெஃப்ட்டுன்னு கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ சின்டாக்ஸ் ஏரர்னால் ஏதோ தப்பாக அடிச்சிருக்கோங்க. அப்போ என்ன செய்யணும், அதில் வச்சுக்கிட்டு எஃப்எக்ஸ் கொடுங்க. இந்த எபோவை தூக்கிட்டு லெஃப்ட்டுன்னு கரெக்டாக கொடுத்துருங்க. LEFT கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? இப்போ எப்படி வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி டேட்டாஸ் என்ட்ரு பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. டேட்டாஸ் என்ன ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படி டைப் பண்ண வேண்டியதான். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த டேபிளை வந்து அழகுப்படுத்துறதுன்னா அழகுப்படுத்திக்கலாம். என்ன செய்ய வேண்டியது, நீங்கள் அப்படியே டேபிளை செலெக்ஷன் பண்ணிவிட்டு மோஸை வச்சு கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடும். செலெக்ஷன் ஆகிட்டு என்ன செய்யலாம், நீங்கள் போய் மாற்றிக்கலாம். டிசைன் இருக்குது பாருங்கள், அந்த டிசைனில் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். டேபிள் இங்கே பாருங்கள் அந்த மாதிரி மாறிக்கும். ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிட வேண்டியது, நேராக டிசைனில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி மாடலில் வேணுமோ அந்த மாடலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்து உங்களுக்கு டேபிள் மாறிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக மாறும். எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் டேபிள். அப்போ எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த டேபிளில் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி வந்து டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடுங்க. இப்போ எனக்கு இந்த டேபிள் தேவையில்லைன்னா என்ன செய்யலாம், நீங்கள் கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாக செலெக்ஷன் ஆகுங்க. டெலிட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அனதர் மெத்தட் என்னென்னா இன்சர்ட்டில் போய் அதே மெத்தட் தாங்க. இப்போ டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி கொடுத்தீங்க. இப்போ இன்சர்ட் இப்படி செட் பண்ணிங்க. அது இல்லாமல் இந்த இருக்குது பாருங்கள், இன்சர்ட் டேபிள்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இன்சர்ட் டேபிள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்குங்க நம்பர் ஆஃப் காலம், எத்தனை காலம் வேணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரோ, எத்தனை ரோ வேணும்னு கேட்கும். இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து காலம் வந்து எனக்கு ஒரு 6 காலம் வேணும், ரோ வந்து ஒரு 10 காலம் வேணும், 10 ரோ வேணும் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருங்க. இதில் போய் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் போய் நம்ம டேட்டாஸ் எப்படி வேணுமோ இப்போ என்ட்ரி பண்ணிக்க வேண்டியது. டேட்டாஸ் அப்படியே அடிக்க வேண்டியதான். நீங்கள் என்ன வேணுமோ அடிக்க வேண்டியதான். இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் அடிக்க வேண்டியதான், நேமு அடிக்க வேண்டியதான். அடுத்தது ஒரு மார்க்ஸு, என்னென்ன மார்க்ஸ் வேணும் அப்படியே என்ட்ரி போட வேண்டியதான். ஓகேங்களா? ஈஸியாக அதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். தேவையில்லைன்னா டெலிட் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் A கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி டேபிளில் போய் இந்த இருக்குது பாருங்கள், ட்ரா டேபிள்னு இருக்கும். ட்ரானா வரைஞ்சி நம்ம போட்டுக்கலாம். அப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரு பென்சில் மாதிரி வரங்க. நீங்கள் எந்த மாதிரி பாக்ஸ் போடுறீங்களோ அந்த மாதிரி பாக்ஸ் போடலாம். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். இதில் போய் எனக்கு பாருங்கள் சின்ன ஒரு பாக்ஸ் போட்டேன். இப்போ இதில் போய் டேபிள் வரையணும். எனக்கு காலம் வேணும். எத்தனை காலம் வேணும், ஒரு 4 காலம் வேணும். இப்போ 4 காலம் கொடுத்தாச்சு. இதே மாதிரி வரைகிறது காலம். இப்போ எனக்கு ரோ வேணும், ஒரு 3 ரோ வேணும். அப்போ 3 ரோ அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ வரையும் போது நம்ம மெயினுட்டாக வரைய முடியாது. கரெக்டாக ஒவ்வொரு பாக்ஸும் எனக்கு சமமாக தான் வேணும்னா சமமாக வராது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது, இந்த டேபிளை வந்து செலெக்ஷன் பண்ணி, அதாவது எப்படின்னா செலெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது. இப்போ செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ 3 டேபிளையும் இப்படி அந்த டேபிளை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வருது பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட் ரோ ஈவன்லி, டிஸ்ட்ரிபியூட் காலம் ஈவன்லின்றதுல அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சமமாக இடங்க. அந்த பட்டனை போய் 2 பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன செஞ்சிடும், நீங்கள் பாருங்கள் டேபிளை பாருங்கள், இப்போ எல்லா பாக்ஸும் சமமாக இருக்கும். அப்போ என்ன செஞ்சிட வேண்டியது, நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு, அதாவது வரைஞ்சிட்டு, ஒரு டேபிளை வந்து வரைஞ்சி முடிஞ்ச பிறகு அந்த டேபிளை செலெக்ஷன் பண்ணிவிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக், அதாவது இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரும், என்ன வரும், டிஸ்ட்ரிபியூட் ரோ ஈவன்லின்னு வரும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் காலம் ஈவன்லின்னு வரும். இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வரைஞ்ச டேபிள் என்ன செஞ்சிடும், எல்லா கட்டமும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ ஒரு டேபிள் வரைஞ்சாச்சுங்க. 1 2 3 4 காலம் தாங்க இருக்குது. எனக்கு இன்னொரு காலம் தேவைப்படுதுங்க. அப்போ என்ன செய்ய வேண்டியது, இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வருது பாருங்கள், இன்சர்ட்னு ஒரு பட்டன் வருது பாருங்கள். அதில் போய் என்ன செஞ்ச வேண்டியது, இந்த பாருங்கள் இப்போ என்ன வேணும், எனக்கு வேணும் காலம் வேணும். இந்த பாருங்கள் இன்சர்ட் காலம் டு த ரைட் சைடு. அப்போ அந்த பாக்ஸினுடைய ரைட் சைடில் எனக்கு என்ன வேணும், இன்னொரு காலம் வேணும். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு காலம் வந்துடுங்க.
ஓகேங்களா? இப்போ எனக்கு இதுலேயே இன்னொரு காலம் வேணும். அப்போ இந்த விட மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு இன்சர்ட் மீன்ஸ் என்னென்னா ஒரு ரோவையோ ஒரு காலத்தையோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பாருங்கள், இன்சர்ட்டு காலம் டு ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலத்தையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ எனக்கு 1 2 3 அதாவது 3 ரோ தான் இருக்குது, 4வது ரோ வேணும். அப்போ என்ன செய்ய, கர்சர் அப்படி வச்சிங்க, இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதே மெத்தட் தான் இன்சர்ட்டு. அதில் போய் என்ன செஞ்சுருக்கு பாருங்கள், இன்சர்ட்டு ரோ பிலோ. அதாவது என்ன செய்கிறேன், இப்போ கர்சருக்கு கீழே வந்து ஒரு ரோவை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரோ வந்துடுங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு மேலே வேணும், அப்போ எபோ இந்த கர்சருக்கு மேலே வேணும். அப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போய் எபோன்னு இருக்குது பாருங்கள், எபோன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ரோ வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ரோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு காலத்தை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ எனக்கு ஒரு காலம் தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 இருக்குங்க, எனக்கு 5 தான் வேணும். அப்போ என்ன செய்ய வேண்டியது, இப்படி செலெக்ஷன் பண்ணிங்க. அதாவது இந்த மவுஸ் பாயிண்டர் கொண்டு போய் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ஆகும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதே மெத்தட் தாங்க, டெலிட்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டெலிட் காலம் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். இப்போ எனக்கு ரோ ஒன்று தேவையில்லைங்க, 1 2 3 4 5 ரோ இருக்குங்க, எனக்கு ஒரு ரோ தேவையில்லை. அப்போ இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிட வேண்டியது, டெலிட் காலம் டெலிட் ரோன்னு கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடுங்க. ஓகேங்களா? இது தாங்க டேபிள். இந்த டேபிள் எப்படி நான் க்ரியேட் பண்ணுறதுன்னு மூணு விதமாக சொல்லியிருக்கேன். இந்த 3 விதத்தையும் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்து நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.